மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த மிகச்சிறந்த திட்டமான அம்மா திட்டம் மூலம் 33 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேர் விடுதலை செய்யப்படும் வரை அவர்களின் குடும்ப நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு அனைத்து உதவிகளையும் வழங்கியவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் திரு கே.ஏ. ஜெயபால், தமிழக மீனவர்களின் கலங்கரை விளக்கமாகவும் விடிவெள்ளியாகவும் திகழ்பவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்று கூறினார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர முயற்சிகளால் விடுதலையானதையும், அந்த மீனவர்களின் குடும்ப நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு மக்களின் முதல்வர் வழங்கி வந்த நிதி உதவியையும் அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். 29/12/2011 அன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட காலத்திலிருந்து விடுதலை செய்து வரும் வரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாளொன்றுக்கு 250 ரூபாய் வீதம் 2 லட்சத்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கு 2,76,000 ரூபாய் கொடுத்த பெருமை மக்கள் முதல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய குழந்தைகள் படிப்பு செலவிற்காக மாநில புரட்சித் தலைவர் அம்மார்கள் கோட்டைக்கு அழைத்து அவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் தலா 2 லட்சம் படிப்பு செலவுக்காக கொடுத்தவர் மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக வழக்கு செலவிற்காக ரூபாய் 20 லட்சம் உடனடியாக கொடுத்த மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அப்படி மீனவர்களுக்கும் மீனவ சமுதாயத்திற்கும் அது மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடுவெள்ளியாக கலைஞர் வழக்கமாக தேடுகிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சிந்தனையில் உதித்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மக்களை தேடிச் செல்லும் மிகச்சிறந்த அம்மா திட்டம் மூலம் 33 லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி வாழும் மனித தெய்வம் அம்மா அவர்களுடைய சீரிய சிந்தனையிலே உதித்த ஒரு வருவாய் கிராமத்திலே வருவாய் வட்டாட்சியர் தலைமையிலே ஏறத்தாழ 16,670 கிராமங்களுக்கும் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொண்டு சென்று அம்மா திட்ட முகாம் நடத்தி ஒரு மாபெரும் சாதனை படைத்தவர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த நாட்டிலே எத்தனையோ மக்கள் குறை தீர்க்கின்ற முகாம்கள் நடைபெறுகிறது. ஆனால் அம்மா திட்ட முகாம் ஒன்றிலே தான் இந்திய திருநாட்டில 33 லட்சம் மக்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிற ஒரே முகாம் அம்மா திட்ட முகாம் என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்டி, அனைத்து தரப்பு மக்களின் போக்குவரத்து தேவையை உணர்ந்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கடந்த 3.5 ஆண்டுகளில் புதிதாக 1431 பேருந்து வழித்தடங்களும் சிற்றுந்து பேருந்துகளுக்கான 100 வழித்தடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் எனும் லட்சிய நோக்கத்தோடு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து பகுதி மக்களும் சிறப்பான பேருந்து வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காக 1436 புதிய வழித்தடங்களையும் 100 சிற்றுந்துகளுக்குண்டான புதிய வழித்தடங்களையும் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருக்கரங்களால் கொடியசைத்து தமிழக மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கி இன்று மகத்தான மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. எந்தெந்த கிராமங்களுக்கு எந்தெந்த நகர பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் தேவை என்பதை கணக்கெடுத்து முழுமையாக இயக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய வழித்தடங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். கடந்த திமுக ஆட்சியில் பேருந்து நிலையங்கள் அமைப்பதில் போதிய அக்கறை செலுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்ட அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி, கடந்த 3.5 ஆண்டுகள் 26 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தார். கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியிலே 2006 முதல் 2011 வரை 5 ஆண்டுகளில் இந்த ஊராட்சி பகுதியில் அமைக்கப்படக்கூடிய பேருந்து மொத்தம் 4 பேருந்து தான் அமைச்சிருக்காங்க அவங்க 5 வருஷத்துல. அதுல 2.39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் அமைக்கப்பட்டது. ஆனால் மக்களின் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே 3.5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 26.39 கோடி ரூபாயிலே 18 பேருந்து நிலையங்கள் இன்றைக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு இன்றைக்கு பணியில் நடைபெற்று வருகிறது.